போர்கள் எதுக்கு நடக்குது? போர்கள் வந்து ஒரு ஒரு நாட்டோட எல்லையை முடிவு பண்ணுறதுக்கோ இல்லை இன்னொரு நாட்டை கைப்பற்றுறதுக்கோ போர்கள் நடத்துனாங்க அந்த காலங்களில். இன்னும் போர்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்துட்டோம்னா யுக்ரைன், ரஷ்யா, இந்த மாதிரி போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பல போர்கள் நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம். உலகப்போர் 1, உலகப்போர் 2, அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் வார், இந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் எல்லா வாருமே ஒரு குறைப்பட்ட காலம் வந்து நடந்திருக்கும். அதாவது வந்து மாதங்கள், வருடங்கள் இல்லை வாரங்களில் கடந்திருக்கும். ஆனால் இந்த உலக வரலாற்றிலே வந்து குறைஞ்சபட்சம் அதுவும் 38 நிமிஷம் நீடித்த ஒரு போர் வந்து ஒரு போர் இருக்குது. அந்த மாதிரி ஒரு போர் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. அந்த வார் பேர் தான் வந்து ஆல்கோ சென்சிபார் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போர் நடந்த காலம் வந்து 1896 வருஷம் ஆகஸ்ட் 27 போர் நடக்குது. அதனோட சரியான டைம் பார்த்துட்டிங்கன்னா 9:02 ஆரம்பித்த போர் 9:38 அந்த வார் முடியுது. அந்த வார் யார் நடுவில் நடந்துச்சுன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஜான்சிபார் சுல்தானுக்கும் நடுவில் நடந்துச்சு. இந்த போர் நடந்ததுக்கான முக்கிய காரணம் பார்த்துட்டிங்கன்னா சான்சிபார் அப்படிங்கிறது வந்து ஒரு தீவு. இது வந்து இந்திய பெருங்கடல் எல்லையில் அமைஞ்சிருக்கு. இது முக்கியமான பகுதியாக விளங்குச்சு. எதற்காகனா வணிகத்துக்காக, கடல் வணிகத்துக்காக பயன்படுத்தினாங்க. முக்கியமாக இந்தியா வந்து அந்த காலங்களில் வந்து பிரிட்டிஷ் இந்தியா அழைச்சாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இந்தியா ஆட்சி செய்யும்போது இந்தியா வந்து பிரிட்டிஷ் இந்தியான்னு சொன்னாங்க. ஸோ பிரிட்டிஷ்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் அதிகமான பொருட்கள், அதாவது வளங்கள் இருக்கிறதுனால அந்த வளங்களை எடுத்து செல்றதுக்கு அவங்களுக்கு தூரம் ஒரு வணிக முகம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு வந்து கடல் மார்க்கத்தை வச்சாங்க. அந்த கடல் மார்க்கத்தில் அந்த ஜன்சிபார் ஐலாண்ட் வந்து ஒரு துறைமுகமாக இருந்துச்சு. அது காலப்போக்கில் மற்ற யூரோப்பியன் நாடுகளோட ஒரு ஒரு போட்டிக்கு அது ஜன்சிபார் வர ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமாக சொல்லணும்னா ஜெர்மன். போட்டிகள் பதட்டம் அதிகரிக்க இந்த பகுதியில் பிரிட்டிஷ்காரங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த நாட்டை வந்து நம்மளோட இணைக்கிறதா சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுல்தான்கிட்ட பேசுகிறாங்க. பட் சுல்தான் இதுக்கு மறுக்கிறாரு. காலங்கள் கடந்து போகுது. பிரிட்டிஷ்காரங்களும் எதுவும் பெருசாக செய்யலை. அதுக்கப்புறம் சுல்தான் திடீர்னு இறந்துடுறாரு. இறந்ததுக்கான ரீசன் வந்து அவர் வந்து பாய்சனால் இறந்துட்டு தான் ஒரு தகவல் இருக்குது. பட் அது எதுவும் விசாரிக்கப்படலை. வரலாறு எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சுல்தானை வந்து அவரோட உறவினர் வந்து நியமிக்கப்படுறார். அவரும் மறுக்கிறார் இந்த மாதிரி வந்து பிரிட்டிஷோட இந்த தங்களோட ஜன்சிபார் இணைக்கிறதுக்கு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தங்களோட பொறுமை இழக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அஃபீஷியலாக நோட்டீஸ் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா ஜன்சிபார் சுல்தானுக்கு போர் அறிவிக்கிறாங்க. போர் அறிவிக்கிறது டேட் வந்து பார்த்திங்கன்னா 27 ஆகஸ்ட் 1986 9:02 நீங்கள் 9 மணிக்குள்ளே உங்கள் நாட்டை சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா போர் நிறுத்தப்படும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதுக்கு சுல்தான் மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் போரோட பதட்டம் அதிகரிக்குது. சுல்தான் சைட்லேருந்து சப்போர்ட்டர்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 2500 பேர் கூடுறாங்க அரண்மனையை சுற்றியும். போர் அறிவித்த மாதிரி 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ். பட் அவங்க சுல்தான் சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அதே 9:02 பிரிட்டிஷ்காரங்களோட குண்டுகள் வந்து அரண்மனையை நோக்கி பாயுது. சரியாக சொல்லணும்னா 15 நிமிஷத்தில் அரண்மனையோட இருந்த இடமே இல்லாமல் அழிஞ்சு போச்சு. 38 நிமிஷத்தில் அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஜன்சிபார் முற்றிலும் கைப்பற்றிட்டாங்க. ஜன்சிபார் சுல்தான் வந்து தஞ்சை புகுந்து ஜெர்மனிக்கு போகிறாரு. அங்கே கொஞ்ச நாள் வாழ்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜன்சிபார் ஆட்சியை வந்து பிரிட்டிஷ் ஆள ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேர்ல்டு வார் ஆரம்பிக்குது. வேர்ல்டு வார் ஆரம்பித்த உடனே ஜெர்மனிக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடக்குது. அதில் இவங்களை கைப்பற்றிடுறாங்க. தப்பிச்சு போன சுல்தானை பிடிச்சி மறுபடியும் அவங்க நாட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த போரில் மொத்தமாக இறந்தவங்களோட எண்ணிக்கை பார்த்துட்டிங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களில் ஒரே ஒருத்தர் இறந்ததாகவும், ஜன்சிபாரில் மொத்தம் வந்து 500 பேர் இறந்ததாகவும், அதில் சிலர் வந்து படுகாயம் அடைஞ்சதாகவும் சொல்கிறாங்க. 1963 பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து ஜன்சிபார் சுதந்திரம் வாங்குது. அதுக்கப்புறம் அது பேர் மாற்றமும் நடக்குது. அது யுனைடெட் நேஷன் ஆஃப் தன்சானியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நியூ வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும்.